அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகற்றே உலகு. சன்சரன் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளை, மதுரை இலக்கியப் பேரவை, ஜேசி தொலைக்காட்சி வழங்கும் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் தின சிறப்பு பட்டிமன்றத்திற்கு அனைவரையும் இங்கு வரவேற்கிறேன். இன்று காமராஜரின் பிறந்தநாள் விழா. காமராஜரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அவர் பிறந்தநாள் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். என்ன கதை அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த விஷயம் நடந்த உடனே செய்தி எல்லா ஊர்களுக்கும் போகுது. தமிழ்நாட்டுக்கும் அந்த செய்தி வருது பத்திரிக்கை மூலயமா. அங்கே ஒரு 4-5 பசங்க, ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ஒரு சின்ன டீ கடையில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படித்த உடனே அந்த அத்தனை பசங்கள்லையுமே ஒரு பையனுக்கு மட்டும் நெறிமாறா அப்படி ஒரு வெறி இருக்குது. இதே சம்பவம் தெரிஞ்ச உடனே வடக்குலேயும் ஒரு ஆளுக்கு அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெறி கிளம்புச்சு. அங்கே நடந்தப்போ பார்த்தது அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த நடந்த இடத்துல பார்த்து அவரோட கையில் மண்ணல்ன பகத்சிங் முதல் இளைஞர். இரண்டாவது, இந்த செய்தியை கேட்ட உடனே நானும் எழுச்சிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புன இந்த இருக்கிற விருதுப்பட்டியில் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம காமராஜர் தான். மிகப்பெரிய விஷயம் அது. அன்னைக்கு இறங்கினவர் தான். கிட்டத்தட்ட அவரோட 15 வயசில் உள்ளே குதிச்சார். இப்போ வரைக்கும் அவரோட பேர் சொல்லப்படுது அப்படின்னா அதுக்கு முதல் வித்து அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. எங்கே பாருங்கள், வடக்கில் ஆரம்பித்த அவர் தெற்கில் இவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். சாமானியன், சாதாரண சாமானியன், பெருசாலாம் இருக்காது. அவரை பார்த்தா நீங்கள் தலைவர்னு சொல்ல மாட்டீங்க. அவரை பார்த்தா இப்போ இருக்கிற கட்சி கூட்டத்துக்கு போகிற மாதிரிலாம் போக மாட்டார். எங்கேயாவது அவர் ஃபோட்டோ எதுவும் போட்டிருந்தா நான் இதை பண்ண சொன்னேனான்னு கேட்பார். மிகப்பெரிய ஜாமா. ஏன், அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது கூட தண்டோரா போட்டு தான் இங்கே ஒரு கூட்டம் நடக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார் எல்லாரையும். அவரே ஊர் ஊராக போய் கூப்பிடுவார். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து அவர் உள்ளே பெரிய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஐயா தேவர் ஐயா அவரால் முடிஞ்ச உதவியை பண்ணி அவரை உள்ளே கூட்டிகிட்டு பல விஷயங்கள், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை பற்றி நான் பேச விரும்பலை. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தர்மம். அதுக்கு திருக்குறளில் ஒரு அழகான ஒரு வரிகள் இருக்குது. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள். என்ன இந்த திருக்குறள் அப்படின்னா, ஈகை தர்மத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த தர்மத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஞாபகம் வராரு. அவர் மகாபாரதத்தில் இருக்க கர்ணன் மட்டும்தான். தர்மம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என் கையில் ஒரு தட்டு சோறு இருக்குது அப்படின்னா அந்த சோறை இன்னொரு ஆள் கேட்குறப்ப எனக்கு வழி இந்த ஒரு சோறு தான். அதே சோறு அவருக்கு வேணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதான் தர்மம். கொட்டி கிடக்கிறத கொடுக்குறது தர்மம் கிடையாதுங்க. என்கிட்ட இருக்கிறது அந்த கடைசி கைப்பிடி சோறை நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுதான். அதே தான் காமராஜர் பண்ணார். முதல்ல கர்ணனை பற்றி சொல்லிடுறேன். சிறப்பான ஒரு அம்சம். அவர் உடம்புல இருக்க அந்த அங்கலத்தை எடுக்கிறதுக்காண்டி கேட்டு பிச்சை கேட்டு வந்தார். அது தன்னோட தந்திரத்துக்காண்டி தான் வந்தாங்கன்னு தெரிஞ்சும் கர்ணன் அதை அறுத்து கொடுத்தார் பார்த்தீங்களா தன் மார்பில் இருந்து. அதுக்கு பேர் தர்மம். இங்கே ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். வாப்பா என்னப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு கேட்டதுக்கு, நான் பள்ளிக்கூடம் போயிட்டா எங்கள் வீட்டுக்கு யார்ப்பா சோறு போடுவான்னு கேட்டதுக்கு உடனே அந்த பசியை சொன்னார் பார்த்தீங்களா. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதுக்காண்டி தான் கொண்டு வந்தார். எல்லோரும் மதிய உணவு திட்டம் தான் கொண்டு வந்தாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். 3 கிலோமீட்டருக்கு துவக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி. கஜானால காசு இல்லை, ஆனால் கொண்டு வந்தார். என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் கருப்பு கர்ணனாக தான் இருந்திருக்கார் அந்த இடத்துல. அவர் சொன்ன எந்த விஷயத்தையுமே என்னால் முடிக்க முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. ரொம்ப நேர்மைக்குரிய ஒரு மனிதர், ரொம்ப நகைச்சுவை மனிதரும் கூட. ஒரு வாட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவரை பேட்டி எடுக்க வரவங்கள வாங்க வாங்கன்னு எல்லா பேட்டியும் கொடுத்துருவார். ஓப்பனாக பேசுவாராம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துக்காரு. தம்பி ஒரு நிமிஷம் இரு, என்ன இப்படி வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன்? என்ன ஐயா, பேப்பரில் போடணும். நீ எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாலும் நான் கலராக தெரிய மாட்டேன், கருப்பாக தாயா தெரிவேன் அப்படின்ட்டுருக்கான்.
அப்படி நகைச்சுவை தன்மையோடு போவார். வந்தவங்களை பேட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பார். அவர் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவார். இதை நெல்லை கண்ணன் ஐயா அவர்னு சொன்னார். அற்புதமான ஒரு மேடையில் ஒரு விஷயம் சொன்னார். மனிதன், நான் அவரை மனிதனாக தான் பார்க்குறேன், மனிதன் தான் தலைவனாக முடியும், தலைவன் எனக்கு மனிதனாக முடியாது. அப்பேற்பட்ட மனிதன் தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா, கருப்பு காந்தி என்று போற்றப்படும் காமராஜர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முடித்தார். ஸோ இதே போல் இன்றைய விழாவை நம்ம மதுரை இலக்கிய பேரவை மூலயமா நம் அனைத்து உள்ளங்களும் இந்த விழாவை சிறப்பிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியன் அழகு செய்ய கம்பன் கவிபாட களம்பல கண்ட சரித்திரமே, தமிழே உந்தன் கையில் ஏடாய் கூட அல்ல ஒரு கோடாய் எனும் நான் இருப்பேனா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அற்புதமான மதுரை எம்பதியிலே சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளையும் மதுரை இலக்கிய பேரவையும் JCTV சேனலும் இணைந்து நடத்துகின்ற கர்ம வீரர் காமராஜர் பிறந்த தின சிறப்பு பட்டிமன்றத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். பெரும் தலைவர் என்றும் கர்ம வீரர் என்றும் இந்த மண்ணுலகத்திலே மிகச்சிறப்பாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவிலே வெகு சிறப்பான ஆட்சியை வழங்கி கருப்பு காந்தி என்றெல்லாம் பல்வேறு திருநாமங்களால் அழைக்கப்பட்டு விருதுபட்டி தந்த சொக்க தங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காமராஜருடைய பிறந்தநாள் பெருமங்கலம் என்றால் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய அற்புத பெருநாள். காமராஜர் கடைசி வரை கற்றுக்கொள்ளாதது இரண்டு தான். ஒன்று, அவருக்கு அடுக்குமொழி வராது, இன்னொன்று பிறரை கெடுக்கும் வழியும் அவருக்கு தெரியாது. இப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதே ஒரு அதிசயம்தானே. அப்படி அதிசயித்து போகின்ற ஒரு உன்னதமான ஒரு தலைவனை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். விருதுபட்டியிலே ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக பார்போற்றுகின்ற ஒரு தலைவனாக மாறுகிற அந்த வித்தை எப்படி நடந்தது? எல்லோரும் பிறக்கிறார்கள், எல்லா உயிர்களும் பிறக்கிறது. 10 மாதம் தாயின் கருவறையிலே இருந்து நாம் தங்கி அதன் பிறகு தவழ்ந்து நடை பயின்று எல்லோரும் வளர்ந்து பெரிய ஆட்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் ஒரு சிலரின் பிறவி மாத்திரம்தான் சரித்திரத்திலே எப்பொழுதும் அற்புதமாக நின்று கொண்டிருக்கிறது. அப்படி காலத்தை உருவாக்குபவன் மனிதன் என்று சொன்னால் காலத்தையே உருவாக்குபவன் மனிதன் என்று சொல்வார்கள். அப்படி காமராஜர் என்னும் மனிதன் அரசியல் அதிசயமா பண்பின் சிகரமா என்கிற தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் வாதிட இருக்கிறார்கள். இதுவரை தமிழகம் கேட்டிராத ஒரு தலைப்பு. பொதுவாக காமராஜர் என்று சொன்னால் கல்வி பணியா, சமுதாய பணியா, ஆட்சி பணியா, இப்படித்தான் வாதப்பொருளை எடுத்துக்கொள்வார்கள். இந்த முறை சற்று வித்தியாசமாக கர்ம வீரர் காமராஜர் என்கிற மனிதன் அரசியல் அதிசயமா. அதிசயம்னா என்ன? மதுரையில் இருக்கக்கூடிய அதிசயம் தீம் பார்க்கா கிடையாது. மிராக்கிள் என்று பாரதி சொல்லுவான். பாட்டினை போல் பாரினில் அதிசயம் உண்டோ என்று கேட்பான். பாட்டு தான் அவனுக்கு அதிசயமாக இருந்தது. அதிசயம் என்று சொன்னால் வியத்தகு சாதனைகளை நிகழ்த்தி காட்டுவது. அப்படி அரசியலிலே அதிசயமாக, அந்த அதிசயம் என்கிற வார்த்தைக்கு 1000 சொல்லலாம். உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுகிறார்கள். வித்தியாசமாக தெரிவதெல்லாம் அதிசயம்தான். அன்றைக்கு அது வித்தியாசமாக தெரிந்தது. இன்றைக்கு எகிப்து பிரமிடை பார்க்கிற பொழுது பிரம்மாண்டமாக இருக்கிறது. அது ஒரு உலக அதிசயம். பைசா நகரத்து சாய் கோபுரத்தை பார்க்கிற பொழுது அது ஒரு உலக அதிசயம். இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி சொல்லிக்கொண்டே போகிற பொழுது அதிசயம் இதெல்லாம் எப்படி என்று சொன்னால் மற்றதிலிருந்து வேறுபட்டு நிற்பது, ஒன்றிலிருந்து வேறுபட்டு நிற்பதைத்தான் அதிசயம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு காமராஜர் யாருன்னு கேட்டால் நீளமாக கதர் சொக்கா போட்டிருப்பார், நிற்பார், இப்படித்தான் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் கர்ம வீரருடைய தியாகம் இந்த மண்ணுக்கு அவர் செய்திருக்கிற ஒரு பள்ளி குழந்தையாக இருக்கிற பொழுது இருந்து தேச விடுதலைக்காக, தேசம் அன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பொழுது ஒரு தேச விடுதலைக்காக வீதிகளிலே
தமுக்கடித்தவராக வருகிறார் காமராசர். தமுக்கடிக்கிறார். தமுக்கு யார் அடிப்பார்கள்? ஒரு செய்தியை சொல்வதற்கு தமுக்கடிக்க வேண்டும். அன்றைக்கு சுயராஜ்ய கட்சியெல்லாம் வலுப்பெற்றிருக்கிற காலகட்டத்திலே, இவர் வந்து நீதி கட்சி வலுப்பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இடுப்பிலே தமுக்கு கட்டி கொண்டு காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக வீதி வீதியாக அலைந்தவர். இப்படி பல்வேறு பரிணாமங்களை எல்லாம் இன்றைக்கி அறிஞர் பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். அரசியல் அதிசயமே என்கிற தலைப்பிலே செல்லம்பட்டி தந்த சொக்கத்தங்கம் கவிஞர் போத்திராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக ரயில்வே துறையிலே பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய தொழிற்சங்கவாதி, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர் துரைப்பாண்டியன் அவர்கள் வரை வந்திருக்கிறார். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்கள் வரை வந்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் காமராஜர் என்னும் மா மனிதன் அரசியல் அதிசயமே என்று சொல்ல இருக்கிறார்கள். காமராஜர் ஒரு பண்பின் சிகரம் என்று சொல்வதற்காக, பண்பினுடைய வெளிப்பாடு என்று சொல்வதற்காக 3 பெருமக்கள் அற்புதமாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர் பண்பின் சிகரம் என்று சொல்வதற்காக கவிஞர் சிவக்குமார் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே அணி சேர்ப்பதற்காக இணையவழி பிரிவு, நம்முடைய இலக்கிய பிரிவினுடைய இணையவழி பிரிவு மற்றும் ஒரு பொறியாளராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் புயல் திரு அருண்குமார் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே மிகச்சிறப்பாக கிராமப்புற அபிவிருத்தி அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ராம்நாத் பாபு அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்படி பண்பின் சிகரம் என்று சொல்ல இவர்கள், அரசியல் அதிசயம் என்று சொல்ல இவர்கள். காமராசர் யார்? இன்றைக்கு அதுதான் கேள்வி. இத்தனை ஆண்டுகள் கடந்தும் காமராஜர் ஆட்சி வேண்டும், காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே, அப்படி என்ன காமராஜர் தன் ஆட்சியிலே சாதித்திருக்கிறார்? காமராஜருடைய அந்த வீச்சு எப்படி இருந்தது? அரசியல், நான் சொன்னதைப் போல அரசியலை வள்ளுவர் அழகாக சொல்லுவார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று சொல்லுவார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் சொல்லுகிற பொழுதே தெளிவாக வள்ளுவர் சொல்லுகிறார். செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று சொல்லுகிறார். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இது காமராஜர் பட்டிமன்றம் என்பதனாலே இங்கே நகைச்சுவைக்கு வேலை இல்லை. முழுக்க முழுக்க செய்திகளை தாங்கிக் கொண்டு அறிஞர் பெருமக்கள் வருகை தர காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நல்ல நாளிலே மிக அற்புதமாக, மிக நேர்த்தியாக காமராஜர் என்னும் மா மனிதன் அரசியல் அதிசயம்தான் என்று தொடங்குவதற்காக இதோ வருகிறார் கவிஞர் போத்திராஜன். அவரை உங்கள் சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், இந்த மண்ணில் என்னை வளர்த்த தாய் மண்ணாம் தமிழுக்கு வணக்கம் சொல்லி, இன்று அருமையான நாள் கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தின விழா. பட்டிமன்ற தலைப்பு காமராஜர் என்னும் மாமனிதன் அரசியல் அதிசயமா பண்பின் சிகரமா. இந்த சிறப்புமிக்க பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதொரு தொலைக்காட்சி வாயிலாக அளிக்க இருப்பது மதுரை சன் சரண் சமூக நல கல்வி அறக்கட்டளையும், மதுரை இலக்கிய பேரவையும், ஜேசி டிவி தொலைக்காட்சி நிறுவனமும் தொடர்ந்து இந்த பட்டிமன்றத்தை மக்களுக்கு வாரி வழங்குகிற இந்த அருமையான நிகழ்ச்சியில் பட்டிமன்ற நடுவராக பட்டிமன்ற ஏற்பாடு செய்து சிறந்ததொரு மக்கள் மத்தியிலேயே மீனாட்சி மைந்தன் என்று பெயர் பெற்றும் நகைச்சுவை நாவரசு சித்திரை திலானுடைய தொடர்ந்த வருநிலையாளர், மதுரை இலக்கிய பேரவையை நிறுவி தொடர்ந்து 35 ஆண்டுகளாக நாட்டு மக்களுக்கு நற்தொண்டு செய்து வரும் மதுரை இலக்கிய பேரவையுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களை வணங்கி என் இரு அணியினருக்கும் நல்ல வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி பட்டிமன்றத்தினுடைய தலைப்புக்குள்ளே நுழைகின்றேன். நான் காமராஜர் என்னும் மாமனிதன் அரசியல் அதிசயமே என்று வாதிட வந்துள்ளேன். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத மாணிக்க தலைவர் கர்ம வீரர் காமராஜர் என்னும் மா மனிதர். மனிதன் கடவுளாகலாம், ஆனால் இவர் மாமனிதன், பெருந்தலைவர். அனைவருமே மனிதன் தலைவனாகலாம், ஆனால் ஒரு மாமனிதன்
தலைவன் மனிதனா, மனிதன் தலைவனா என்று சொன்னால் இவர் மாமனிதர். நமது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு கருப்பு பொக்கிஷம். இது என்ன அரசியல் அதிசயம்? அதிசயம் என்றால் என்ன? அரசியலே மாயாஜலம் பண்ணாரா? வித்தை செய்தாரா? நாட்டு மக்களுக்காக அரசியலே ஒரு அரசியல் கட்சியிலேயே இயக்கத்திலே ஒரு தலைவராகவும் நல்ல தொண்டனாகவும் நாட்டு மக்கள் செய்யக்கூடிய அந்த கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக தான் இருந்தார் இந்த தமிழ்நாட்டிலே. என்ன அதிசயமாக திகழ்ந்தார்? அதிசயம் என்றால் என்ன? சாதகமான சூழ்நிலை உருவாக்கி அதிலே வெற்றி காண்பதல்ல அதிசயம். சாதகமில்லாத சூழ்நிலையிலே வெற்றி காண்பதுதான் அதிசயம். அவருக்கு என்ன சாதகம் இல்லாமல் சூழ்நிலை உருவாக்கியது? அவர் அரசியலிலே பல தலைவர்களை உருவாக்கினார், பல முதலமைச்சர் உருவாக்கினார். கிங் மேக்கர் எல்லாம் பெயர் பெற்ற அவர் தான் முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படாமல் இருந்தார். ஒரு அரசியல்வாதி பாருங்க, இந்த காலத்தில் சாதாரண அறவெட்டு வேக்காடு கூட இன்னைக்கு தலைவன் சொல்லிக்கிற காலத்தில் இவர் நிறைகுடம், அரைகுடம் அல்ல நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வதைப் போல இவர் நிறைகுடமாக திகழ்ந்தவர். பல முதலமைச்சர் நாட்டுக்காக உருவாக்கியவர், கிங் மேக்கர். ஆனால் அனைத்து தலைவர்களுமே இவர் கிங் ஆக வேண்டும் என்று சொல்லி நாட்டின் முதலமைச்சர் ஆக்கினார்கள். நாட்டு மக்களுக்காக அரசியல்வாதிகள் என்றால் அரசியல் கட்சி நடத்துவது, அரசியல் கட்சி நடத்துவது என்றால் ஆட்சியை பிடிப்பது, ஆட்சியை பிடிப்பது அதிகாரம் செலுத்துவதற்கு. இது பழமொழி. இப்போது அரசியல் கட்சி நடத்துவது ஆட்சியை பிடிப்பது, ஆட்சியை பிடிப்பது அதிகாரம் செலுத்துவதற்கு, அதிகாரம் செலுத்துவதற்கு அள்ளி குமிப்பதற்கு இப்போ புதுமொழி. ஆனால் இவர் அதிகாரம் எங்கே செலுத்தினார்? நாட்டு மக்களுக்காக என்ன அதிசயம் செய்தார்? சொன்ன பார்த்தீங்களா? சாதகமான சூழ்நிலை இல்லாத போது இவர் முதலமைச்சராக போது கல்வி கண் திறந்த கர்மவீரர் என்று சொன்னோம். மாவீரர், மாமனிதன், பெருந்தலைவர். தலைவர்களே பெருந்தலைவர், மனிதனிலே மாமனிதன். அப்படிப்பட்ட இந்த தலைவர், இந்த மாமனிதர், இந்த கல்வி கண்டிருந்த கர்ம வீரர் சொல்லும்போது அவர் ஆட்சி நடத்தி கொண்டு போகின்றார். அப்போது பள்ளியினுடைய சராசரி பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது மாணவர்கள்லாம் வந்து கல்வி சாலைகளுக்கு கல்வி கேட்க வரல. அப்போ என்ன திட்டம் தீட்டினார்? நாட்டு மக்கள் ஏழையாக இருக்கின்றார்கள், அவரை பெற்ற பிள்ளைகள் பள்ளிக்கு வருவதற்கு அருகதை இல்லாமல் இருக்கின்றார்கள், பசியின் கொடுமையினால் பள்ளிக்கு வருவதற்கே மறுக்கின்றார்கள். ஆகவே பள்ளியிலே நாம் மதிய உணவு கொடுத்தால் வருவார்கள் என்று சொல்லி உருவாக்கும் போது அரசு அதிகாரிகள் அதை மறுக்கின்றார்கள். நிதி நிலைமையின் காரணமாக நாம் இப்போது இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் கொண்டு செலுத்த முடியாது என்று சொல்ற ஆரம்பிக்கும் போது இப்போதான் ஜெயிக்கிறார் அவர். இதுதான் அதிசயம். நிதி நிலைமை இல்லாட்டியும் கூட நான் பிச்சை எடுத்தாலாவது பள்ளி மாணவர்களுக்காக நான் கல்வியை கொடுப்பேன் என்று சொல்லி அத்திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல சீருடை கொடுத்து கொண்டு வந்து பள்ளியிலே சேர்த்து தமிழகத்திலே சராசரி இருக்கிற சதவீதத்தை விட அதிகமான சதவீதத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை, அதிசயம் கர்ம வீரர் காமராஜரை தான் சாரும். நல்லா கைதட்டுங்க. அப்படிப்பட்ட கர்ம வீரருக்கு இன்று பிறந்த நாள். இந்த பிறந்தநாள் விழாவிலே அவரை நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அதிசயம் என்ன செய்தார்? அரசியலில் என்ன செய்தார்? மக்கள் நலம், மக்கள் நலம் தெருத்தருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரால் தெரிந்து கொள்ள படம் பிடித்தார் சுயநலம் உண்டு. மக்கள் நலம், மக்கள் நலம் என்றே சொல்லுவார், ஆனால் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் என்று இன்றைய தலைவர்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தன்னை பொருட்படுத்தாமல் திருமணமே செய்து கொள்ளாமல் இந்த நாட்டு மக்களுக்காக நல்ல ஒரு தவவாழ்வு வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால் கர்மவீர் காமராஜ் அவர்கள் தான். திருமணமே முடிக்காமல், திருமணம் முடித்து விட்டால் திருமணம், பிள்ளைகள், மனைவி என்று சொல்லக்கூடிய வந்துவிடும். நாம் நிலையான ஆட்சி தர முடியாது. ஆகவே வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டு மக்களுக்காக, கல்லூரி மாணவர்களுக்காக, பள்ளி மாணவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, ஏழை எளிய மாணவர்களுக்காக அனைத்து திட்டங்களையும் தீட்டி ஒரு அதிசய மனிதர் வந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அவருக்கு இன்று பிறந்தநாளாக கொண்டாடுவது சால சிறந்தது. ஆகவே முக்கியமாக இன்று இளைஞர்கள் ஐயா சொன்னதைப் போல காமராஜர் என்றால் உயரமான மனிதர், சட்டை அழிந்திருப்பார், சொக்கா போட்டிருப்பார், கருப்பாக இருப்பார். ஆனால் இன்று அவருக்கு நினையான ஒரு உலகத் தலைவர் யார் என்று சொன்னால், நான் வெற்றி கண்டுவிட்டேன் என்று என்னை பாராட்டாதீர்கள், நான் எத்தனை முறை கீழே விழுந்தேன் என்று பாருங்கள் என்று சொன்ன உலக பழமொழியாம். இந்த பழமொழிக்கு ஏற்றவர் நெல்சன் மண்டேலா.
தென்மக்கள் காந்தியர் சொல்லக்கூடிய நமது காமராஜர் கருப்பு தங்கம் அவர்கள் உலக நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நெல்சன் மண்டேலா போலவே நாட்டு மக்களுக்காக அவரும் அந்த நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். இவரும் அந்த தென்னாப்பிரிக்க நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். இவரும் இந்தியாவிலே அந்த காங்கிரஸ் தொடர்ந்து தன்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே வளர்ந்து நாட்டு மக்களுக்காக அரசியலே பல அதிசயம் செய்தவர் தான் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக ஒரு உலகத் தலைவரோடு நம்முடைய காமராசர் அவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம். எப்பொழுதுமே நாம் நம்முடைய உயரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம் என்று பழமொழி சொல்வார்கள். நம்முடைய தேசத்திலே இருக்கிற அவரை நாம் எவ்வளவு கொண்டாட வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம விருது பட்டி தானே அப்படின்னு இலக்காரமாக நினச்சிடக்கூடாது. உலகத் தலைவர்களெல்லாம் காமராஜருடைய அந்த அரசியல் வியூகத்தை பார்த்து மிரண்டு போனார்கள். சிந்திக்க வேண்டும் இந்த இடத்துல. எப்படிப்பட்ட ஒரு சாதனையை சாதித்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு 60-70 அமைச்சர்களை வைத்து கொண்டு கூட சாதிக்க இயலாத ஒரு சூழல். என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவதும் இல்லை. ஆனால் 8 அமைச்சர்களை மாத்திரம் வைத்து கொண்டு ஒரு அரசியலிலே தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்திருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராசருடைய புகழை நாம் பேசவில்லை என்று சொன்னால் யார் பேசுவார்கள்? ஒரு நெல்சன் மண்டேலா இன்றைக்கு உலக அரங்கத்திலே மிகப்பெரிய தலைவர். அதுபோல தான் உலக நாடுகளிலே காமராஜரை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள். 2 முறை இந்தியா சோதனையான காலகட்டத்தில் இருக்கிற பொழுது போத்தி அவர்கள் சொன்னதைப் போல வெளிநாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் காமராஜர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதிலே தான் உறுதியாக இருந்தார்கள். காமராஜர் என்ன முடிவெடுக்கப் போகிறார், வேர் இஸ் காமராஜர், என்ன நடக்கிறது அங்கே என்றுதான் உலக நாடுகள் எல்லாம் காமராஜர் பக்கம் தன் பார்வையை திருப்பியது. அதுதான் அதிசயம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் பண்பின் சிகரம் என்று சொல்வதற்காக இதோ வருகிறார் கவிஞர் சிவக்குமார். அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறோம். பட்டிமன்ற நடுவர்களிலே வைரக்கல்லாய் ஜொலித்திடும் மதிப்பிற்குரிய சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களே, மதுரை இலக்கிய பேரவையின் பேச்சு பயிற்சி பண்ணையிலே விளைந்த அறிவு களஞ்சியங்களான சக பேச்சாளர்களே, அன்பான ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். மீனாட்சி மைந்தன் அருகில் காமாட்சி மைந்தன் நினைவில் கூட்டத்தினர் இருக்கும் மகிழ்வில் காமராஜர் பண்பின் சிகரமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் ஐயா. 20 வயது வரை என் பெற்றோரின் வசம் இருந்தேன், 20 நிமிடத்திலே நான் உன்வசமாகிவிட்டேன் என்று வாலிப வயதில் ஒரு இளைஞன் ஒரு இளைஞையை பார்த்து காதல் பாட்டு பாடுவான். நடுவரையா, காமராஜரும் தன்னுடைய வாலிப வயதில் காதலித்தார். ஆனால் பொண்ணை இல்லை, மண்ணை, தாய் மண்ணை காதலிச்சார். தேச விடுதலைக்காகவும் ஏழை மக்களின் வாழ்வு மலரவும் தன்னுடைய வாழ்வையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் காமராஜர். நடுவரையா, இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் காமராஜர் மறைந்த தன் அரசியல் குருவான சத்தியமூர்த்தி ஐயாவின் வீட்டிற்கு சென்று இந்திய தேசிய கொடியை அவர் வீட்டில் ஏற்றி குரு பக்திக்கு உதாரணமாக திகழ்ந்தார். அரசியலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் ஐயாவிற்கு தன் மந்திரி சபையில் அமைச்சர் பதவி கொடுத்து அவரை சிறப்பித்து நல்லிணக்கத்தின் இலக்கணமாக வாழ்ந்தார். தினந்தோறும் உணவு அது பகலில் தோன்றும் கனவு, கனவான நிலையில் புது வாழ்வுக்கிங்கே நினைவு. ஏழைகளின் பசிக்குரலை எடுத்துரைக்கும் இப்பாடலை நாம் சினிமாவில் பார்த்துருப்போம். காமராஜர் ஐயா ஏழை குழந்தைகளின் பசிக்குரலை நேரடியாக கேட்டார். இந்த அவலநிலை மாற வேண்டி பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதன் பயனாக 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை 37% உயர்ந்தது. நடுவரையா,
நாட்டுப்பற்றை வளர்க்கறதுல இன்றைய இளைஞர்களில் சிலர் செல்போன் வீரராக செயல்படுறாங்க. எப்படின்றீங்களா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட எந்நாடு என்றாலும் அட நம் நாட்டு கீடாகுமா அப்படின்னு சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது மாநிலத்தில் உள்ள முக்கிய நகரங்களை அழகாக மாற்றணும்னு ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. அதிகாரிகள் சிங்கப்பூர் போய் அந்த நாட்டின் நகர வடிவமைப்புகளை பார்த்துட்டு வரலாம்னு காமராஜர்கிட்ட அனுமதி கேட்டாங்க. அப்போ காமராஜர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சிங்கப்பூர் ஏன் போகிறீங்க? நம் முன்னோர்கள் அழகாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகரம் மதுரை, அதனால் மதுரைக்கு போய் பார்த்துட்டு வந்தாலே போதும்னு சொல்லி நாட்டுப்பற்ற வளர்க்கும் செயல் வீரராக திகழ்ந்தார். நடுவர் ஐயா, காமராஜர் ஐயா பள்ளி படிப்பை இடையில நிறுத்தினாலும் அவர் ஆங்கில மொழியில் நுணுக்கமான அறிவை பெற்றிருந்தார். தேசத்தந்த புகைப்படத்தை எல்லா அலுவலகங்களிலும் மாட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார். டைப் செய்யப்பட்ட அந்த உத்தரவை அவர் படித்து பார்க்கும்போது ஃபோட்டோவை ஹேங் செய்யவும் என்ற வார்த்தையை கண்டு, ஹேங்னா தொங்க விடுதல் தூக்கிலிடுதல்னு இரு பொருள் வருது, அதனால் ஃபோட்டோவை நிறுவுதல் என்ற பொருளில் ஃபோட்டோவை இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்று மாற்றினார். ஏன் தெரியுங்களா? மகாத்மா காந்திக்கு கொடுக்கும் மரியாதையில் ஒரு சிறு பிழை கூட ஏற்படக்கூடாது என்பதற்காக. நடுவரையா, நமக்கு பிறந்த நாள்னா யாராவது சிறு பரிசு கொடுத்தா கூட அதை மறுக்காமல் வாங்கிக்கிடுவோம். ஆனால் காமராஜர் தன்னுடைய 60வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது தான் குடியிருந்த வீட்டை விலைக்கு வாங்கி சில அன்பர்கள் பரிசாக கொடுக்க முன்வந்த போதும் அதனை ஏற்க மறுத்து பண்பின் சிகரமாக காட்சி கொடுத்தார் நாட்டு மக்களுக்கு. பதவியை விட நாட்டு நலனும் மக்கள் நலனுமே முக்கியம் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட காமராஜர் அரசியல் அதிசயமாக அறியப்பட்டாலும் அதற்கு அடிப்படையாக அமைந்தது அவரின் உயர்வான பண்புகளே. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, நடுவரின் தீர்ப்பு பண்பின் சிகரமே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக அழகாக சிவகுமார் முடிக்கும்போது அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்கிற ஒரு பாடல் வரியோடு அப்படி நிறைவு செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அழகான விஷயத்தை சொன்னார். ஒரு பண்பின் வெளிப்பாடு என்பது எதில் இருக்கிறது என்பதை மிக அழகாக நமக்கு இது கற்றுத்தந்திருக்கிறார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவனுக்குரிய பண்பு என்ன. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, அவர் படிக்காதவர். ஏன்னா காலங்காலமாக இந்த குற்றச்சாட்டு என்பது அறியாத தன்மையில் பேசுகிறது. தனி மனித சாடுதல் தான் அரசியல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக கிடையாது. அரசியல் கொள்கைகள் வேறு, அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அன்னைக்கு இருந்தது. காமராஜரை பார்த்து கருப்பாக இருக்கார், கருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பேசுவாங்க. அவருக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு. ஆனால் ஆங்கில புத்தகங்களை அதிகமாக வாசித்தவர் வரிசையிலே காமராஜருக்கு தனி இடம் உண்டு. அது மாத்திரமா, காமராஜர் அவர்களுடைய ஆங்கில புலமைக்கு அழகாக ஒரு உதாரணத்தை சொன்னார். ஹேங் பண்ணணும் அப்படின்னா தூக்குல தொங்க விடுறதுன்னு அர்த்தம். ஒரு தலைவருடைய படத்தை தூக்குல தொங்க விடுறதா, ஹேங்கிங்னா தூக்கு. அதை அழகாக சொன்னார் பாருங்க. இன்ஸ்டால்ங்கிறது இன்றைக்கி பயன்படுத்துகிற வார்த்தை. ஃபிக்ஸ் செய்யவும், அதை நம்ம அரைந்து மாட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆங்கில புலமை. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு பண்பு, எப்படி அதை அணுக வேண்டும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காண வேண்டும். சிங்கப்பூர் போய் மலேசியா போய் தான் நகரத்தை வடிவமைக்கணுமா? மதுரைக்கு போங்கயா. அவருக்கு பாருங்களேன் என்ன தோணி இருக்கு பாருங்களேன். த ஏத்தன்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் நம்முடைய மதுரை. சாதாரணமாக நினச்சிடாதீங்க. தென்னிந்திய நாகரிகத்தினுடைய தொட்டில் எங்கே தொடங்குதுன்னா மதுரையில் தொடங்குது. இதை காமராஜர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதான் அவருடைய பண்பின் வெளிப்பாடு. பூரா வரவன் பூரா வெளிநாடு போகணும் தான் நிற்கிறேன். அரசு பணத்தில் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் காமராஜர் சொன்னார், மதுரையை போய் பாருங்கய்யா, மதுரையை பார்த்து அந்த நகரத்தை வடிவமைங்கன்னு சொன்னார் பாருங்க. அதனால தான் அவர் இன்றைக்கு பண்பின் சிகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அற்புதமாக நமக்கு தந்திருக்கிறார். இல்லை ஐயா, எப்படி பார்த்தாலும் அரசியல் தானே முதல்ல.
அரசியல் அதிசயம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக கவிஞர் துரைப்பாண்டியன் இதோ வருகிறார். உங்கள் சார்பாக அவரை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தினம் பெருந்தலைவர், கர்ம வீரர், மக்கள் தலைவர், கல்வித்தந்தை காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்தை துவக்க உரை ஆற்றி சிறப்பித்த ஜோதி பிரகாஷ் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தை சீரும் சிறப்புமாக நடாத்தி கொண்டிருக்கும் நடுவர் ஐயா சண்முக திருக்குமாரன் அவர்களே, காமராஜர் எனும் மாமனிதன் அரசியல் அதிசயமா பண்பின் சிகரமா? நடுவர் அவர்களே, பண்பு என்பது ஒரு குணம். அந்த குணம்தான் சிறந்தது என்றால் இன்றைய தினம் இருக்கும் 7.5 கோடி, தமிழகத்தில் இருக்கும் 7.5 கோடி மக்களும் பண்பானவர்கள் தான். அதில் ஒரு சிலர் வேண்டுமென்றால் தவறு செய்யலாம். அப்படிப்பட்ட 7.5 கோடி மனிதர்களும் பண்பானவர்கள் தான். அதை மறுக்க முடியுமா உங்களால்? இல்லை எதிரணியினர் மறக்க முடியுமா? அப்படி என்றால் மாமனிதன் என்று சொல்லப்படுபவர் வேறு. அவர் சில அதிசயங்களை நிகழ்த்தியிருக்க வேண்டும். அப்படி நிகழ்த்தினால்தான் அவர் மாமனிதர். அந்த விதத்தில் ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு காமராஜர், இப்படித்தான் இருக்க முடியுமோ ஒழிய தமிழகத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் பண்பினால் சிறந்தவர்கள் தான் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டோம்னாலா நிச்சயமாக காமராஜர் அரசியல் அதிசயமே என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். காமராஜர் அரசியல் அதிசயம் எப்படி என்பதையும் நிரூபிக்க வேண்டும் அல்லவா? இந்த பட்டிமன்றத்தில் வெறுமனே பேசிவிட்டு செல்வதற்காக வந்திருக்கிறோம். காமராஜர் எப்படி மற்றவர்களை விட்டு வித்தியாசப்பட்டு அரசியல் அதிசயமாக திகழ்ந்தார் என்பதை பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ரவுலட் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த போது வாள் ஏந்தும் போராட்டம் என்ற ஒரு போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெற்றது. அந்த போராட்டம் விருதுநகரிலும் நடந்தது. அந்த போராட்டத்தில் வாள் ஏந்தி செல்வதற்கு சில இளைஞர்கள் தயாரானார்கள். அப்படி தயாரானவர்கள் அந்த போராட்டத்தின் பொழுது காவல்துறையையும் போலீஸையும் கண்டவுடன் நடுங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் காமராஜர் துணிவுடன் வாளை ஏந்தி அந்த போராட்டத்தில் முதல் ஆளாக உயிரை துச்சமென நினைத்தார். அதனால்தான் ஐயா அவர் மாமனிதன். அதனால்தான் அந்த அரசியல் அதிசயத்தை நிகழ்த்தியதால் தான் அவர் மாமனிதன் என்று போற்றப்படுகிறார் என்பதை நடுவர் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 2ஆம் உலகப் போர் நடைபெற்றது. அந்த 2ஆம் உலகப் போருக்காக நிதி வசூல் செய்தது பிரிட்டிஷ் அரசு எல்லா மக்களிடம். அவர்கள் வெற்றி கொள்வதற்காக நம் மக்களிடம் நிதி வசூல் செய்வதை என்பதை எதிர்த்து இந்திய காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் நமது காமராஜர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு சீரும் சிறப்புமாக அதை நடத்தி முடித்தார் என்பதை சொல்லும் பொழுது அவர் அரசியல் அதிசயமாகவே திகழ்ந்தார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதால் அவர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருக்கும் பொழுதே அவரை விருதுநகர் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருந்தாலும் அவர் சிறையில் தான் இருந்தார். 9 மாதங்கள் கழித்து சிறையில் இருந்து விடுதலையாகி வந்து அந்த விருதுநகர் நகர கவுன்சில் நடக்கும் பொழுது அங்கே சென்று அந்த நகர கவுன்சில் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்ட அந்த தினமே அவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய பதவியை அன்றே ராஜினாமா செய்தார். ஏன் என்பது கேள்வி. விடை தெரியுமா? அவருடைய அரசியல் விருதுநகர் என்ற சின்ன விருது பட்டியல் முடங்கிவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் அவர் அப்படி செய்தார். ஏனென்றால் அவர் இந்தியா முழுவதும் புகழ் பெற வேண்டியவர்.
இந்தியா முழுவதும் பாராட்டப்பட வேண்டியவர், இந்தியாவில் கிங் மேக்கர்ஸை உருவாக்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு தலைவர், விருதுப்பட்டி என்ற நகரசபை தலைவராக வீட்டை தன்னுடைய அரசியல் வாழ்வை முடக்கிக் கொள்ளக்கூடாது என்று அப்பொழுதே திட்டமிட்டிருந்தார். அதனால் தான் அவர் அரசியலில் அதிசயம், அதனால் தான் அவர் மாமனிதர். நம்ம எதிரணி பேச்சாளர் கூட சொன்னார், சத்தியமூர்த்தி அவர்கள் காமராசரின் குரு, அரசியல் குரு. அப்படிப்பட்ட அரசியல் குரு சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ஆங்கிலேய அரசு சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியை கொடுக்கிறோம் என்று சொல்லிய பொழுது அந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டு சத்தியமூர்த்தி அவர்களை அந்த பதவி ஏற்க வேண்டாம் என்று கூறி அதனுடைய காரணத்தையும் தெளிவுபடுத்தி, அதனால் அவருடைய அரசியல் வாழ்வில் சத்தியமூர்த்தி அவர்கள் மேன்மையுரை செய்தார். குருவையே மிஞ்சிய சீடன் என்று சொல்லுவோமே, குருவையே காப்பாற்றிய சீடன் காமராசர் அவர்கள். அதனால்தான் அவர் அரசியல் அதிசயம், அதனால்தான் அவர் மாமனிதன். நடுவர் அவர்களே, இன்னும் சொல்லலாம், சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்தியா எங்கும் காங்கிரஸார் போராட்டம் நடத்தினார்கள். மதுரையிலும் நடந்தது. சைமன் கமிஷன் திருமலை நாயக்கர் மகாலில் இருந்த பொழுது காமராசர் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது போலீஸ்காரர்களை கண்டவுடன் திகைத்த கூட்டத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டம் முழுவதும் காமராசர் அவர்கள் போலீஸார் இங்கே நிற்கக்கூடாது என்று விரட்டி அடித்த காரணத்தால் உடனே அந்த கூட்டத்தினை பார்த்து நிற்கக்கூடாது என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், போவோம் வருவோம் என்று புதுமையான முறையில் போராடி அந்த போராட்டத்தை கருப்பு கொடி ஏந்தி மேலும் சுற்றி கொண்டே இருந்தார்கள். அந்த மகாலை சுற்றி அது வித்தியாசமான இனத்தில் போராட்டத்தை நிறுத்து போவிடக்கூடாது என்ற ஒரு அந்த செயல் அவருடைய அரசியல் அதிசயம். இது போன்று எத்தனையோ சொல்லலாம். அதாவது மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும், அதுதான் முக்கியமானது. அப்படி மக்கள் மனதில் இடம்பெற்ற மாமனிதன் காமராசர் ஒரு அரசியல் அதிசயமே என்று நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் துரைப்பாண்டியன் அவர்கள் வரலாற்றினுடைய பக்கங்களை எல்லாம் எடுத்து நமக்கு தந்திருக்கிறார். சைமன் கமிஷன் என்று சொன்னால் இன்றைக்கு யாருக்கும் தெரியாது. எப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். உலகப்போர் நடந்த பொழுது என்ன நடந்தது என்கிற அந்த சிந்தனை, எல்லாவற்றிற்கும் மேலாக அரசியலிலே தன்னை அடையாளம் காட்டிய தன்னுடைய குரு தீரர் சத்தியமூர்த்தி, அவருக்கு பேரே தீரர் சத்தியமூர்த்தி. அந்த சத்தியமூர்த்திக்கு ஆங்கில அரசு அவன் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறான். அந்த பாலிடிக்ஸை உள்வாங்கி கொண்டு படிக்காத மேதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லுகிற அளவு அவரை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை படைத்தவராக காமராஜர் திகழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது இதுதான் அரசியலிலே எதிரில் என்ன செய்கிறான் என்பதை கணக்கு போட்டு அடிக்கின்ற அந்த பண்பையும் இவர் பெற்றிருக்கிறார். அதுதான் அரசியல் அதிசயத்தின் உச்சம் என்று அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அதை அப்படியே இந்த மன்றம் ஏற்றுக்கொண்டு அரசியல் அதிசயத்தை விட அவர் பண்பின் சிகரம்தான் என்று சொல்வதற்காக இளம் பொறியாளர், இவரெல்லாம் பிறந்திருப்பாரான்னே தெரியாது, காமராஜர் இறந்த பொழுது கூட பிறந்தாரான்னு தெரியாது. வாங்க திரு அருண்குமார் வாங்க. அன்பிற்கினிய நடுவர் அவர்களே, எதிரே பேசிவிட்டு அமர்ந்திருக்கும் என் இனிய சகோதரர்களே, என்னுடன் இணைந்து பேச இருக்கும் கவிஞர் பெருமக்களே, பண்புதான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது என்பதை அடிப்படை விஷயத்தை மறந்துவிட்டனர் எதிரணியினர் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக கூற விளைகிறேன். ஒரு மனிதன் நற்பண்பு இல்லையெனில் அவனால் சிறந்த செயல்களை செய்ய இயலாது. நற்பண்பு இல்லாதவன் அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? அது மற்றவரை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும், அல்லது தன்னுடைய சுயநலத்திற்கான செயல்பாடுகளை அவர் செய்வார். கர்ம வீரர் காமராஜரோ அப்படி எந்த ஒரு செயலையும் தனக்காக எதுவும் செய்யவில்லை. அவர் கடைசியில் விட்டு சென்றதோ 100 ரூபாயும் 2 வேட்டி சட்டைகளும் மட்டுமே. அதுவே அரசியலில் மட்டுமே அவர் பெரியவரா இல்லை பண்பில் சிறந்தவரா என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எனது அண்ணன் திரு சிவகுமார் அவர்கள் பல விஷயங்கள் கூறினாலும் என் எதிரணியினருக்கு அது பண்பாக தெரியவில்லை. ஏனெனில் மகாபாரதத்தில் எப்படி தர்மர் நகர்வலம் வந்தாரோ
அவருக்கு எல்லாமே நல்லதாக செய்தது. துரியோதனன் வரும்போது அது எல்லாமே தீமையாக மட்டுமே தெரிந்தது. அவர் அரசியல் கண்ணோட்டத்தில் மட்டும் பார்ப்பதால் அரசியல் மட்டுமே அவருக்கு தெரிந்தது. அந்த நல்ல அரசியலை எடுத்து செல்ல அவருக்குள் இருந்த நற்பண்பு தெரியவில்லை. ஆகையால் அந்நற்பண்பினை கொஞ்சம் சற்று உற்று நோக்குங்கள் ஐயா என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நற்பண்புக்கு எடுத்துக்காட்டு ஐயாவுடைய இளமை காலத்தில் அவர் செய்த போராட்டங்களும் சுதந்திர போராட்டங்களோடு சேர்த்து அவர் இளைஞர்களிடையே ஏற்படுத்திய எழுச்சிகளும் தன்னுடைய சுய வாழ்க்கையில் பெரிய விடயங்களை நோக்கி செல்லாமல் பொது சிந்தனையில் அவர் எடுத்து சென்றார். அதில் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் ஐயா தெளிவாக கூறினார்கள். அது எல்லாம் ஏற்புடையவை. அந்த போராட்டத்தில் அவர் ஏற்பட்ட தியாகங்கள் எண்ணுக்க அடங்காதவை. இதை தாண்டி அவர் இளமை காலத்தை அவர் ஜெயிலில் அவர் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு கடினமான ஒரு உண்மை. அடுத்து அரசியல் பிரவேசத்துக்குள்ளே அவர் வர்றாரு. அரசியலுக்குள்ளே வந்தோடனே 1956 அவர் முதலமைச்சர் ஆகிறார், எல்லாருடைய பேராதரவுடன். அப்போ ஆகும்போது அவர் முதல்ல பார்க்குற விஷயங்கள் ஏன் இந்த மக்கள் எல்லாமே ரொம்ப கடினத்தில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் முதல்ல பார்த்தார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு காரணத்தினால அவங்க ரொம்ப ஏமாற்றப்பட்டார்கள். அவர்களால் அடுத்த நிலைக்கு நகர முடியவில்லை என்பது தான் அங்கே யதார்த்தமான ஒரு விஷயமாக அவர் பார்த்தார். அதில் அவர் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டு, ஏன்பா நீ படிக்க போல அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் படிக்க போனால் நீயா சோறு போடுவ அப்படின்னு கேட்குறான். அந்த விருதுப்பட்டியில் அந்த பையன் கேட்குறது அவர் ரொம்ப பாதிக்குது. அப்போ சோறு போட்டால் நீ படிப்பியா அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் சோறு போடுறாரு அப்படின்னா சோறு போடுற மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வராரு. அதை கேட்கும்போது கஜானாவில் அந்த அளவுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு பெரிய விஷயமாகவே அவர் எடுத்துக்காம, எவ்வளவு சிரமமானாலும் பரவாயில்லை, ஏன் நான் பிச்சை எடுக்க நிலைஞ்ச ஏற்பட்டாலும் கல்விக்காக அதை நான் செய்ய எத்தனைக்கிறேன் அப்படின்னு பெரிய நற்பண்பு அந்த இடத்துல வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் மட்டுமே படிக்காதவனா இருந்துட்டு போகிறேன், ஆனால் என்னை தவிர எல்லாருமே படிச்சிருக்கணுங்கிற ஒரு உயரிய குணமும் நற்பண்பும் அவருள் இருந்த ஒரு காரணமே இதை அவர் செய்ய தூண்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராமப்புறத்தில் வரும்போது அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே விளைச்சலே இல்லாமல் அப்படியே காஞ்சி போய் கிடக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குனா இங்கே விவசாயத்தையும் பெருக்கலாம், பொருளாதாரத்தையும் பெருக்கலாங்கிற ஒரு உயரிய சிந்தனை அவருக்கு வருது. எல்லாருமே பட்னி இல்லாமல் எல்லாரும் சாப்பிட முடியும். அன்றைக்கி தேதியில் விவசாயம் பண்ணி அவன் கோடீஸ்வரனாக போகிறதில்ல, அவனுடைய தேவைக்கு தான் அவன் விளைச்சலை ஏற்படுத்திகிட்டு இருந்தான். அப்படிங்கிற ஒரு எல்லாருமே உணவோடு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு உயரிய பண்போடு அவர் செய்கிறார். அப்போ அவர் கூப்பிட்டு கேட்கும்போது இந்த இடத்துல ஒரு அணை கட்டலாமே அப்படின்னு கேட்கும்போது என்ஜினியர்ஸ் என்ன சொல்கிறாங்க, சார் அணை கட்டணும்னா 4 பக்கம் மலைகள் இருக்கணும் சார், இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறான். முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கே நீ என்ஜினியர் படிச்சு இங்கே வந்திருக்க, அதெல்லாம் கட்டி தான் ஆகணும், போய் எப்படி செய்ய முடியும் பாருன்னு அனுப்பிடுறாரு. அதுக்கு அவங்க செலவழித்த பட்ஜெட் இன்றைக்கி நினச்சி பார்த்தோன்னா ரொம்ப என்ன காமெடி பண்ணுறியான்ற மாதிரி இருக்கும். வெறும் 10 லட்ச ரூபா கொடுத்து அன்றைக்கி பிடபிள்யூ மினிஸ்டராக இருந்த கக்கன்ட்ட கொடுக்குறாங்க. அவர் என்னடானா அவர் இவரை விட பெரிய ஆள் 8 லட்ச ரூபாயை கட்டி முடிச்சிடுறாரு. மிச்சம் 2 லட்ச ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 2 லட்ச ரூபாயை வச்சு சுற்றி டெவலப் பண்ணுங்க, அதை ஒரு டூரிசமாக கொண்டு வாங்க, அது மூலமாக அதுக்கு தேவையான பணத்தை அங்கே உருவாக்கி அதுக்கான செலவுகளை நீங்களே அதை வச்சு மெயின்டைன் பண்ணிங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம் போட்டு அதை மெயின்டைன் பண்ண தேவையில்லை, ஒரே தடவை சிங்கிள் செட்டில்மெண்ட்டில் அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க இதை வச்சுன்னு ஒரு பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனையில் அவர் செய்கிறார். அதை தொலைநோக்கு பார்வைன்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயம் அன்றைக்கி பெரிய ஒரு விஷயம். கலெக்டர்ஸோட உத்தரவு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸில் இருந்த செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர் தியேட்டர் கட்டுற ஒரு விஷயத்தினால போகிறார். அப்போ கலெக்டர் நீ தேவைப்படுறையான எல்லா விஷயங்களும் செய்யலை, அதனால் அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே நான் யார் தெரியுமா, நான் காமராஜருக்கு இப்படி அப்படின்றாரு. நேராக காமராஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, கலெக்டரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாரு. அப்படியா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, கலெக்டர் வீட்டுக்கு போய் என்னங்க இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காம கலெக்டர் திடீர்னு காமராஜர் முதலமைச்சர் நிற்கிறாரேன்ற பதட்டத்தில் இருக்கும்போது அங்கே போய் நார்மலாக பேசி இது பண்ணிவிட்டு உங்கள் அப்பா மாதிரி பெரிய அதிகாரியாக வரணும், நல்ல அதிகாரியாக வரணும்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டார். அந்த கலெக்டருக்கு இருந்த கர்வம் அங்கே உடஞ்சி போச்சு. நான் படித்தவன் அவன் படிக்காதவன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசின அந்த அரசியல்வாதிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் நினச்சா உங்கள் காமராஜர் மாதிரி ஒரு பெரிய தலைவராகவோ இல்லை ஒரு பொலிட்டீஷியனாகவோ ஆக முடியும், ஆனால் உங்கள் காமராஜரால் ஒரு கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறாரு. அன்றைக்கி காமராஜர் நினச்சிருந்தாருன்னா அந்த கலெக்டரை அவர் பதவியிலேருந்து நீக்கியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் வீட்டுக்கே சென்று அவருடைய நற்பண்பை மறைமுகமாக பாராட்டிட்டு வந்தார்.
இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவரை சுற்றி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு, கீழே விழுகிறாரு. வேகமாக தள்ளி விட்டு வந்தோன்னே அவர் கேட்குறாரு, என்னப்பா அலை வேகமாக அடிக்குதா அப்படின்னு. என்னடா அப்படின்னு பார்த்தா அவர் அலையோசைங்கிற பத்திரிகையிலேருந்து அவர் வந்தவர். அதை வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு சமயோஜித காமெடி அப்படின்னு சொல்லாத அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மையுடையவர் நம்ம கர்மவீரர் காமராஜர். அதே மாதிரி அவர் தோத்த ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்தலில் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஜெயிக்கிறார். அந்த இடத்துல வந்து நீங்கள் தோத்துட்டீங்களேயான்னு வருத்தப்படும் போது, இல்லையா ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அதை பெருந்தன்மையாக சொல்லிட்டு 6 மாதம் அவர் யாருமே விமர்சிக்க கூடாது, அவருடைய பணியை அவர் சிறப்பாக செய்யட்டும், அதில் குற்றம் குறை இருந்தால் 6 மாதம் கழித்து விமர்சிங்கன்னு அவர் உத்தரவு போட்டார். இந்த மாதிரி ஒரு பெரிய குணம் வந்து இன்னையில் இருக்க அரசியல்வாதிகளும் அதை வந்து எடுத்துக்கிறணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்கள் இதெல்லாம் கவனிச்சிருப்பாருன்ற நம்பிக்கையோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருண்குமார் அவர்கள் இளமை வேகத்தில் வேகமாக போனார். ரொம்ப அழகான ஒரு சம்பவம். ஒரு திரையரங்கு திறக்கணும், அந்த திரையரங்குக்கு பாதி வேலை கூட முடியலை, கலெக்டர் அனுமதி கொடுக்கல. அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார். நான் நினச்சா இந்த கலெக்டர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலில் நின்று முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் உங்கள் காமராசர் தலைகீழ நின்றாலும் கலெக்டர் ஆக முடியாது. இந்த செய்தி போய் காமராஜர்கிட்ட சொன்னா காமராஜர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாராம். சரியாத்தானடா சொல்லியிருக்கிறான், நான் எப்படி ஆக முடியும் அப்படின்னு. இதுதான் அந்த பண்பினுடைய வெளிப்பாடு. நான் எப்படி ஆக முடியும், சரியாத்தானே சொல்லியிருக்கிறேன், இதுதாங்க ஒரு தலைவன். இல்லாட்டி என்ன ஆகும் யோசித்து பாருங்களேன். ஒரு சாதாரண சொல்லு பொறுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு என்னை பார்த்து இப்படி பேசிட்டியா அப்படிங்கிறான். அதோடு மாத்திரம் இல்லாமல் அடுத்த நாள் இப்போ கலெக்டர் பசுபதி பாண்டியன் அவர் வீட்டுக்கே போகுது காரு. எல்லாம் பதறி அடித்து பார்க்குறாங்க, காமராஜர் போகிறாரு உட்கார்றாரு, கலெக்டர் ஒடியாராரு. கலெக்டர் எவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்காரு பாருங்க. வந்து உட்கார்றாரு, கலெக்டரை பார்க்குறாரு, இப்படியே பார்க்குறாரு, அந்த பிள்ளையை பார்க்குறாரு. அவர் சரியாக இருக்காருங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரம்மா, ஒரு கப்பு காப்பி கொடுமா அப்படின்பார். ஒரு கப்பு காப்பி கொடுமான்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் ஒரு கலெக்டர் தனக்கு கீழே வேலை பார்க்குற கலெக்டர் வீட்டில் கேட்டு வாங்கி சாப்பிட்றாருன்னா இதுதான் பண்பினுடைய வெளிப்பாடினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டும். அதை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்கிறார். உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். இது போன்ற தலைவர்கள் எல்லாம் நம்மை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பட்டிமன்றம் மூலமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இருந்தாலும் அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அவரும் ஒரு துடிப்பான ஆள், அருணை விட ரொம்ப கம்மியான ஆள், வழக்கறிஞர், வயசில் உருவத்தில் பெரிய ஆள், வயசில் ரொம்ப கம்மியான ஆள். வாங்க விக்னேஷ். அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இலக்கிய பேரவை மாணவர் என்ற முறையில் என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அரசியல் அதிசயமே என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர் போனாலும் அந்த ஊர் பற்றிய தியாகிகள் பெயரையும் அந்த ஊருடைய வரலாறு பற்றியும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு பண்பை படைத்தவர். அதே போன்று அரசியலில் சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு கணக்குகளை தமிழ் மொழியில் முதலில் சமர்ப்பித்த பெருமை காமராஜர் அவர்களுடைய ஆட்சியில்தான் என்று சொல்லி பயிற்சி டாக்டர்களுக்கு உதவித்தொகை வழங்கியது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில்தான். அதே போன்று 60 வயது முதியவர்களுடைய பென்ஷன் ஓய்வு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய ஆட்சி காமராஜருடைய பொற்கால ஆட்சி தான். நடுவர் அவர்களே, காமராஜர் அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். காமராஜர் அவர்கள் ஒரு முறை வலது பக்கம் துண்டு போடுவதை இடது பக்கமாக மாற்றி ஒரு நாள் போட்டிருந்தார். பத்திரிகையாளர்களோ பார்த்து வளைந்து ஐயா, வலது பக்கம் இருந்த துண்டை இடது பக்கம் போட்டிருக்கீங்களே, இதில் எதுவும் விசேஷம் உண்டா என கேட்டார்கள். காமராஜர் அவர்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போங்க அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா, ஐயா நீங்கள் சும்மா சொல்லுங்கள், நீங்கள் காரணம் இல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு. காமராஜர் அவர்கள் சொன்னார், என்னுடைய இடது பக்கம் சட்டையில் ஒரு ஓட்டை இருந்தது, அதனை மறைப்பதற்காகத்தான் நான் இடது பக்கமாக நான் துண்டை போட்டேனே தவிர வேணும்னா பார்த்துக்கோயா என்றார். கிழிந்த சட்டையோடு ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் அந்த தலைவரை பார்த்து பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை ஏன் கேட்டோம் என்று கண்ணீர் வடித்தார்கள். நடுவர் அவர்களே, இப்பொழுது இது மாதிரியான தலைவர்களை நாம் பார்ப்பது உண்டா?
இதனால தான் நாங்கள் அரசியல் அதிசயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவரை. காமராஜர் அவர்களுடைய முதலமைச்சராக இருந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை ஆலைகள் எதுவுமே இல்லை. உடனே அமைச்சர்களுடைய கூட்டம் கூட்டி சர்க்கரை ஆலைகள் அமைக்கணும்ப்பா, 10 சர்க்கரை ஆலைகள் வேணும், அதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க அப்படின்ட்டாங்க. உடனே சீனாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு கம்பெனிகளை கூப்பிட்டு சர்க்கரை ஆலைகள் அமைக்கணும், ஒரு 10 சர்க்கரை ஆலை அமைக்கணும்ப்பா அப்படின்னு. அந்த சர்க்கரை ஆலையுடைய அதிகாரி ஒருத்தர், மூத்த அதிகாரி ஒருத்தர் காமராஜர் அவர்களுடன் பேசுகிறார். ஒரு ஆலைக்கு 10% கமிஷன் கிடைக்குங்கய்யா, 10 ஆலை சொல்கிறீங்க, நாங்கள் அப்போ 100% கிடைக்கும் அப்படி தானே அப்படின்னாரு காமராஜர். ஆமாங்கய்யா 100% கிடைக்கும் அப்படின்னா, அப்போ இன்னொரு ஆலையை நீ ஆரம்பியான்னு சொல்லி தனக்கு ஒரு காசு வருது அப்படின்னா அது மக்களுக்காக சேரணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு உன்னத தலைவர் கர்ம வீரர் காமராஜர் என்று கூறுகிறேன். அவர்தான் அரசியல் அதிசயம். 1962ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஒரு போர் நடந்தது நடுவர்களே. அந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா துரதிர்ஷ்டவசமாக தோல்வியாடு. இந்த தோல்வியான நேரமாக பார்த்து அன்றைய பிரதமராக இருந்த நேரு அவர்களிடம் போய் காமராஜர் அவர்கள் கேள்வி கேட்டார். அப்பொழுது அதற்கு நேரு அவர்கள் சொன்னார், சீனாவை மாதிரி நம்மக்கிட்ட நவீன ஆயுதங்கள் இல்லை, அதனால தான் நம்ம தோல்வி விட்டோம் அப்படின்னு. உடனே காமராஜர் அவர்கள் ஒரு யோசித்தார். ஆயுதங்கள் நம்மிடம் இல்லை அப்படின்னா அது எங்கே இருக்குங்கய்யா அப்படின்றத பிரதமர் நேரு அவர்கிட்ட கேட்டபோது, அமெரிக்காவில் இதுக்கான ஆயுதங்கள் எல்லாமே சொல்லியாச்சுப்பா, அதில் ஒரு சட்ட சிக்கல் என்னென்னா அமெரிக்கன் ஆக்ட் படி அமெரிக்கன் பேங்க் இருக்கிறவங்க சூரிட்டி கையெழுத்து போட்டால் தான் கிடைக்கும், அந்த இதுக்கு யாருமே நமக்கு முன் வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். சாமர்த்தியமாக யோசித்த என் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சட்டர்னு ஒரு யோசித்து சொன்னார் பாருங்க, அமெரிக்கா கம்பெனி ஏதாவது இந்தியாவில் இருக்கிறதா அப்படின்னு. நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சொன்னார், ஐயா இருக்கு அப்படின்னு. அவங்கள கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்கய்யா அப்படின்ட்டார். லைசன்ஸை கேன்சல் பண்ண பிரதமர் நேரு அவர்கள் பயந்து ஓடி வாலண்டியராக சைன் போட்டு அணு ஆயுதங்கள் நம்முடைய இந்தியாவுக்கு கிடைக்கப்பட்டது என்றால் இவருடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்கள் அமெரிக்கன் பேங்க் என்கிற அந்த சிந்தனையை ரொம்ப அழகாக பதிவு செய்தார். பொதுவாக ஒரு விஷயத்தை எல்லோரும் பார்க்கிற பார்வை என்பது வேறு, கர்ம வீரர் காமராஜர் பார்க்கிற பார்வை என்பது வேறு. அதுதான் இன்றைக்கி நம்ம அந்த தலைப்பை கொடுத்துருக்குறோம். அவர் எப்படி அரசியல் அதிசயமாக மாறிப்போகிறார், அதைத்தான் நம்ம சிந்திக்கிறோம். அந்த இடத்துல ஒரு விஷயத்தை எப்படி பல கோணங்களில் பார்க்க முடியும், அப்படி அவர் பார்த்த அந்த பார்வை இன்றைக்கி அரசியல் உலகத்தில் எடுத்தோம் கவுத்தோன்ற முடிவு தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப வேடிக்கையாக கூட சில காட்சிகள்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயித்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு, தோத்துட்டா இதனால தான் தோற்றோம், ஏன் தோற்றோம் அப்படிங்கிறது கூட ஒரு சுய பரிசோதனை கூட யாரும் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. இதனால தான் தோற்றோம், அதனால தான் தோற்றோன்னு அடுத்தவர்கள் மீது குறை சொல்லுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே எதை எப்படி எந்த இடத்துல அணுக வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து பாரத பிரதமருக்கே ஆலோசனை சொல்லுகிற அளவிற்கு தன் அரசியல் நியாயத்தையும் அரசியலில் தூய்மையையும் அற்புதமாக வலியுறுத்திய காமராஜரை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதோடு மாத்திரமல்ல, அவருக்கு எத்தனையோ பண்பு இருக்குது, பன்முகம் இருக்குது. அது சொன்னாத்தானே அந்த பட்டிமன்றம் ஒரு முடிவுக்கு வரும். பண்பின் சிகரமேன்னு சொல்கிறதுக்காக இதோ வருகிறார் ராம்நாத் பாபு. வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று காமராஜர் பிறந்தநாள். இந்த பிறந்தநாளிலே நம்முடைய பட்டிமன்றம் மிக சிறப்பாக அரங்கேறி இருக்கிறது. பண்பின் சிகரமே என்ற தலைப்பில் நான் வாதிட வந்துள்ளேன். நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல். இந்த பாரதியாரின் வைர வரிகள் காமராஜருக்கு கச்சிதமாக பொருந்தும். கட்சி உறுப்பினராக இருந்த பொழுது முழு நேர ஊழியனாக இருந்தார். தலைவராக இருந்த பொழுது முழு நேர தொண்டனாக இருந்தார். இன்னைக்கு எந்த அரசியல்வாதி அப்படி இருக்கான்? ஒருத்தையும் கூட கிடையாது. அவன் மூட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு போகிறது தான் பார்த்துட்டே இருக்கான். நான் காமராஜர் பிறந்தநாள்னா எப்படி நான் பார்த்துருக்கேன்னா, காமராஜர் பிறந்தநாள்னா டிஎம்எஸ் பாட்டு ஒலிக்கும். காமராஜர் அந்த பெரிய சட்டையும் வேஷ்டியும் போட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல டிஎம்எஸ் பாட்டு, தங்கங்களே
நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை இறைவனை தினமும் எண்ணுங்கள் என்று சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு மிட்டாயும் மஞ்சள் மிட்டாயும் கொடுப்பாங்க. பிறைச்சந்திரன் வடிவில் இருக்கும். அதுதான் எனக்கு வந்து சின்ன பிள்ளையில் எனக்கு ஒரு ஞாபகம். அந்த இடத்துல அந்த பள்ளி சாலை தந்தவன் காமராசர், அதான் ரொம்ப முக்கியம். ஆமாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சமயோசித புத்தி ஜாஸ்தி. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு திட்டமிடலும் பார்த்தீங்கன்னா அவருடைய பண்பின் வெளிப்பாடு தான். ஒரு அரசியல் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து அரசியலுக்கு வர்றதில்ல, அந்த பண்பு தான் பேசிக்கு. பண்பை வச்சு தான் வந்து உயர்றான். இப்போ வந்து ஒரு நெய்வேலிக்கு ஒரு நிலக்கரி சுரங்கம் துவங்கணும்னா அதுக்கு வந்து அரசியல் அறிவெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கிணறு தோண்டணும்னா அதுக்கு அறிவு தேவையில்லை. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ தண்ணிக்கு உண்டானது நம்ம வந்து செய்கிறோம். அதே மாதிரி நெய்வேலி நிலக்கரி சுரங்கமானாலும் சரி, அதே போல் திருச்சிக்கு பெல் நிறுவனமானாலும் சரி, சேலத்துக்கு இரும்பாலை ஆனாலும் சரி, அரசு ஊழியருக்கு பென்ஷன் கொடுத்ததும் சரி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி, 6 கிலோமீட்டருக்கு ஒரு சுகாதார மையம், இதெல்லாம் நமக்கு தந்தவர் வந்து காமராசர். எதுக்கு தந்தார்னா இந்த பண்பு தான். எனக்கு வந்து என்னுடைய மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு தேவை எந்த மனிதனுக்கும் வந்து கிடைக்காம போயிடக்கூடாது, எல்லாருக்கும் கிடைக்கணும், பள்ளி கல்வி கிடைக்கணும். நம்ம காமராஜர் வந்து கிங் மேக்கர். லால் பகதூர் சாஸ்திரி ஆனாலும் சரி, நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் ஆனாலும் சரி, அவரே வந்து பிரதமர் ஆகிருக்கலாம். ஆனால் பிரதமர் ஆனால் நம்ம வந்து செயல்படுத்த முடியாது. நம்ம தமிழ்நாட்டை வந்து வளமாக்கணும்னு நினச்சாரு. அப்போ வந்து காமராஜர் காங்கிரஸ்காரனாக இருந்தனால ஃபினான்ஸ் வாங்கினார். எந்த ஒரு திட்டமானாலும் ஒரு 6000 பள்ளிக்கு வந்து உடனே வந்து சத்துருவ வேணும்னா உடனே வந்து சாங்ஷன் ஆர்டர் கொடுப்பாரு. 15000 பள்ளிகளை வந்து துவங்குவதற்கு ஒரே நாளில் வந்து சாங்ஷன் பண்ணார். அதுக்கு வந்து நிதி ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அவர் பையில் பார்த்தீங்கன்னா ₹1 கூட இருக்காது. அது நேருஜிக்கே தெரியும். அதனால் வந்து நேருஜிக்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்குங்கிற ஒரு தைரியம் அவருக்கு இருந்தது. இதையெல்லாம் அவர் வந்து செயல்படுத்த முடிந்தது. அதே போல் இறக்கு முன் வந்து அவர் கடைசியாக சொல்லிய வார்த்தை வந்து விளக்கை அணைத்து விடு. அந்த வார்த்தை தான் அவருடைய கடைசியாக சொன்ன வார்த்தை. ஏன்னா இந்த விளக்கு மாதிரி மற்றவங்க மறுபடியும் ஜொலிக்கணுங்கிறதுக்காக தன்னை வந்து அழைத்து விடுங்க, என்னை பார்த்து மற்றவங்க வந்து திருந்தட்டும், நல்லா வரட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். கர்ணனது உயிர் வந்து கொடையில் இருந்தது, காமராஜரது உயிர் வந்து இலட்சியத்தில் இருந்தது. லட்சியம்தான் அவருடைய உயிர் மூச்சு. மக்களுக்குத்தான் சட்டங்களுக்காக மக்கள் அல்ல என்ன அவர் நினைச்சாரு. தூத்துக்குடி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து மண்டைய பழக்கம் வெயில்ல நடந்து போகிற வழியில் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கும் போது நீராகாரம் கேட்டு குடிச்சிட்டு அவங்ககிட்ட சொல்கிறார், காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடைப்பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கார். நெல்லை மாவட்டத்தில் ஒரு சுற்றுப்பிரயாணம் போகிறாரு. அந்த இடத்துல வந்து அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்குறாரு, இங்கே ஸ்கூல்லாம் இருக்காப்பா, பள்ளியெல்லாம் இருக்காப்பான்னு கேட்குறாரு. இல்லையா, இந்த ஏரியாவில் பள்ளியே கிடையாது, ஸ்கூலே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது காமராஜரை கேட்குறாரு, என்னையா இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ன கேட்குறாரு. இல்லையா, நம்ம வந்து இவங்க வந்து ஓட்டு போடாத ஊரியா இருந்தது, நமக்கு ஓட்டே போடலை இவங்கன்னு சொல்கிறாரு. காமராஜர் வந்து முகத்தை கடுமையாக வச்சுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது, இவங்களும் நம்ம மக்கள் தான் என்று சொல்லி அங்கேயும் வந்து பள்ளியில் வந்து உருவாக்கின ஒரு ஜனநாயக தலைவர், பெருந்தலைவர் காமராஜர். காசு ஆசை வந்து அவர்கிட்ட இருந்ததே கிடையாது. அதனால் கரைப்படியாத கரம். இது வந்து அரசியல் நாகரிகம் தேவையில்லை, இதுக்கு வந்து பண்பு தான் வேணும். காசு ஆசை வந்து நம்மக்கிட்ட வரக்கூடாதுங்கிறத ஒரு பண்பு அவர்கிட்ட இருந்தது. அதே போல் லால் பகதூர் சாஸ்திரி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு சாதாரண ஊழியனாக தான் இருந்தார். அவர் வந்து சம்பளம் வந்து ₹40 தான். அந்த சம்பளத்தில் தான் தன்னுடைய ஜீவனத்தை நடத்திட்டே இருந்தார். அது எப்படி அவர் சிக்கனமாக வாழ்ந்தாருங்கிறது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி மூலமாக தெரியும். அவர் பார்க்குறதுக்காக ஒரு உறவினர் வர்றாரு, அவர்கிட்ட ₹50 கடன் கேட்குறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறார், நான் பொதுநல தொண்டன்கிட்ட போய் பொண்ணும் பொருளும் இருக்குன்னு நினச்சிட்டு வந்திருக்கியா என்ன கேட்குறாரு. அப்போ மனைவி சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு ₹50 இருக்குது, எடுத்து கொடுத்துருவோமேன்னு சொல்கிறாங்க. சரி கொடுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போன பிறகு அவர் வந்து கட்சி அலுவலகத்தில் போய் சொல்லிடுறாரு, எனக்கு இனிமேல் வந்து ₹30 ஆக்கிருங்க சம்பளத்தை. ஏன்னா ₹40 இருந்தால் என் மனைவி வந்து சேர்த்து வைக்கிறா, தேவைப்படாது போல இருக்குது எனக்கு பணம் என்று சொல்லி தன்னுடைய சம்பளத்தை கூட குறைச்சிக்கிறாரு. அதனால தான் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரைம் மினிஸ்டராக உருவாக்கினார். அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவர் தான். அதாவது இதுக்கு வந்து பண்பின் சிகரம் தான் என்று சொல்லணும். அரசியல் அறிவு வந்து தேவையில்லை, இது பண்பின் சிகரமே என்று சொல்கிறேன். வல்லபாய் படேலுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு அளிக்கிறாங்க. அந்த டயத்தில் வந்து
ஒரு ஒலிபெருக்கி வந்து மக்களை வந்து கேட்க முடியாதபடி இருக்குது. அங்கே உள்ள ஆட்கள் வந்து போலீஸ்காரங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த பக்கம் வந்து உட்காருங்கன்னு எல்லாரையும் விரட்டுறாரு. இந்த பக்கம் போய் கேளுங்கயான்னு சொல்கிறாரு. அப்போ காமராஜரே வந்து இறங்கி வந்து, என்ன இந்த மைக் செட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸ்பீக்கர் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டு அவரே வந்து என்ன சொல்கிறார், ஒரு இன்ஜினியர் கூப்பிட்றாரு. அவர் இன்ஜினியர் என்ன சொல்கிறாரு, சார் இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாரு. என்னையா சொல்கிற ஒர்க் ஆகாதான்னு என்ன சொல்லி உடனே வந்து இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஒர்க் ஆகணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி உடனே வந்து அந்த டயத்தில் வந்து ஒர்க் பண்ணி காட்டினாங்க. அந்த அளவுக்கு வந்து செயல் வீரர், கர்ம வீரர் என்று சொல்கிறதுக்கு வந்து பேருக்கு கிடையாது, செயலில் வந்து செஞ்சு காட்டினார். அதே போல் சென்னை எஸ்பிஐ சாலையில் வந்து ஒரு சுரங்கப்பாதை அமைக்கணும்ன்ட்டு டெல்லியிலேருந்து ஆட்களை வரவழைக்கிறாரு. வந்த ஆட்கள் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இங்கெல்லாம் சுரங்கப்பாதையெல்லாம் அமைக்க முடியாதியான்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, சுரங்கப்பாதை அமைக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, டெல்லியிலேருந்தே நீ சொல்லியிருக்கலாமே. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுத்து உடனடியாக என்கிட்ட ரிப்போர்ட்டு தரணும்னு சொல்லிடுறாரு. அதை வந்து நடத்தியும் காட்டினார். அதே போல் 6000 பள்ளிகள் வந்து மூடி கிடந்த 6000 பள்ளிகளை வந்து உடனே திறந்தார். ராஜாஜி மூடிட்டு போயிட்டார், ஃபினான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. இவர் 6000 பள்ளியை திறந்துட்டு அதுக்கப்புறம் 15000 பள்ளிகள் வரைக்கும் நிறுவி அதுக்குண்டான சத்துணவு மையங்கள்லாம் உருவாக்கினார். வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா? இது போன்ற ஒரு தலைவரை இந்த நாடு என்றைக்கு பார்க்க இருக்கிறது என்கிற அந்த சிந்தனையோடு தான் இந்த பட்டிமன்றத்தை நாம் தொடங்கினோம். காமராஜர் என்னும் மா மனிதன் அரசியல் அதிசயமா, பண்பின் சிகரமா என்கிற அந்த அற்புதமான தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் வாதிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல இது கிச்சு கிச்சு மூட்டுகிற பட்டிமன்றம் அல்ல. இது கிச்சு கிச்சு மூட்டி உங்களையெல்லாம் சொற்ப நேர மகிழ்ச்சிக்கு உண்டாக்குகிற ஒரு பட்டிமன்றம் அல்ல. இது பொழுதை போக்குகிற பட்டிமன்றமும் அல்ல. உண்மையிலேயே இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அரசியலிலே இன்றைக்கு எப்படியெல்லாம் பணத்தை சுருட்டலாம், அரசியலிலே எப்படி தன்னை தக்க வைத்து கொள்ளலாம் என்றெல்லாம் வாழுகிற மக்கள் மத்தியிலே அரசியலை ஒரு தவமாக கருதி வாழ்ந்தவர்தான் கர்ம வீரர் காமராசர். இவர் அரசியலுக்குள்ளே நுழைவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைக்கு அரசியலுக்கு ஓரளவிற்கு பணபலம் இருந்தால் அரசியலுக்குள்ளே நுழைந்து விடலாம். ஆனால் அவருக்கு பணம் கட்டி தேர்தலில் நிற்க வைப்பதற்கு கூட அவருக்கு வசதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் பசும்பொன் தந்த தேவர் திருமகனார் இவர் பெயரிலே ஒரு ஆட்டை விலைக்கு வாங்கி வரி கட்ட வைத்து அதன் பிறகு இவரை தேர்தலிலே நிற்க வைத்தார்கள் என்பது வரலாறு. இப்படி அடுத்தவர்களை எந்த சூழலிலே நாம் சந்திக்கிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். நிறைய பொருள் பலத்தோடு, பணபலத்தோடு, ஆள் பலத்தோடு இவள் அரசியலுக்குள்ளே வரவில்லை. தனி ஒரு மனிதனாக இந்த நாட்டை நேசித்தவராக, தேசத்தை காதல் செய் என்று சொல்வார்கள். நாட்டை காதலிக்க வேண்டும். அவர் நினச்சிருந்தா கல்யாணம் பண்ணி சம்சாரம் பிள்ளை குட்டியோடு வாழ்ந்திருக்கலாம். அதான வாழ்க்கை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது அப்படித்தானே. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாபம்ட்டு போகிறது தானே. ஆனால் அதெல்லாம் நினைக்கல. அவர் பள்ளிக்கூடத்திலிருந்தே அவருடைய பண்பு வெளிப்படுகிறது. ஆசிரியர் மாணவர்களை எல்லாம் கொஞ்சம் அரிசி கொண்டு வாங்கப்பாங்கிறாரு. எல்லாம் அரிசி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பங்கீடு பண்ணுறாங்க. கடைசியாக காமராசர் கையில் கொஞ்சம் தான் வருது. எடுத்துகிட்டு வேகமாக பாட்டிகிட்ட கொண்டு வராரு. பாட்டி கேட்குது, என்னடா வரும்போதே தின்னுட்டியா? என்ன பாட்டி இப்படி சொல்கிற? நான் என்னைக்கு ஒன்றை விட்டுட்டு தின்னுருக்கிறேன், அதை கொடுத்ததை கொடுத்துருக்குறேன். இல்லை நீ கடைசியாக போயிருப்ப, இல்லை கீழே விழுந்திருக்கும். இல்லை ஆசிரியர் எல்லார்ட்டையும் சமமாக வாங்கினார்ல, கொடுக்கும்போது சமமாக கொடுக்கணுங்கிறது மாத்திரம் வாத்தியாருக்கு தெரியல. இல்லை முந்தினவனுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு, பிந்தின எனக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்கிறாரே அப்படின்னார். அப்பொழுதே சம தர்மத்தை பேசினார். ஆசிரியர் வாங்குறவர் கரெக்டாக பங்கீடு பண்ணணுமா வேண்டாமா? இளம் வயதில் அந்த பண்பு வெளிப்பட்டது. காமராசு எவ்வளோ பேர் பாருங்க, எவ்வளோ அருமையான பேர் பாருங்க. காமாட்சி அதான் அவருடைய பேர். அவ்வளோ அழகாக, அவ்வளவு சிந்தனையோடு இந்த உலகத்தில் ஒரு விருதுபட்டியில் பிறந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிசயமாக. காமராஜருக்கு மதியம் நல்லா தூக்கம் வரும், நல்லா தூங்குவார். சாப்பிட்டாச்சுன்னா தூங்குவார், 2 மணி நேரமாக தூங்குவார். சத்தியமூர்த்தி வீட்டில் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறார். கொரட்டை விட்டு தூங்குறதை பார்த்துட்டு அப்போ வந்திருக்கிறது யாருன்னா நேரு வந்திருக்கிறார்.
நேரு வந்து சத்தியமூர்த்திகிட்ட கேட்குறாரு, இது என்ன ஒரே குரட்ட சத்தமாக இருக்குது, இது யார்? அது ஒன்றும் இல்லை, நம்ம தொண்டன் தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அவனை முதல்ல அந்த குரட்டையை நிறுத்து, இல்லை எங்கேயாவது அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. செய்தி போகுது. எந்த நேரு அந்த குரட்டை சத்தத்துக்கு என் காதை என்னமோ பண்ணுதுன்னு சொன்ன நேரு தான் கண் மூடுகிற பொழுது இந்த தேசம் இருண்டு போய்விடக்கூடாது, என் தூக்கத்தை கெடுத்த அந்த தொண்டன் தான் இந்த நாட்டை விழிப்பு நிலைக்கு கொண்டு செல்ல போகிறான், அவனை அழைத்து வந்து இந்த பொறுப்பை கொடுங்கள் என்று சொல்லுகிற அளவிலே ஒரு அற்புதமான அரசியல் அதிசயமாக மாறிப்போனார் காமராஜர். இதுதான் அரசியல் வரலாறு. இப்படி ஒரு தலைவர், ஒரு தலைவன் பார்த்து இவனை வெளியே போன்னு சொன்னவரை உள்ள கூப்பிடு என்று சொல்லுகிற அளவிற்கு தன் தகுதியை வளர்த்து கொண்டது தான் அரசியல் அதிசயம். அப்படி வரணும். அரசியலில் எளிமையாக இருக்கணும், ஏற்றமிகு சிந்தனை உள்ளவராக இருக்கணும், அதுக்கு நிறையா படிக்கணும்னு அவசியம் கிடையாது, மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். அழகாக சொன்னாங்க பாருங்க, சட்டம் என்பது என்ன? மக்களுக்காகத்தானே சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. இதெல்லாம் அவருடைய பண்பினுடைய வெளிப்பாடு. ஒவ்வொரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா அவர் எடுத்த பகீரத முயற்சி. எப்பயுமே நம்ம ஆட்கள் முடியாது, ஆகாது, நடக்காது. எப்பயுமே பாருங்கள், ஒரு விஷயத்தை சொன்னோம்னா நடந்துருமா, அவன் வரலனா இவன் வரலனா எவன் வரலனா என்னடா நடத்துவோம். இதுதான் அவருடைய சித்தாந்தம். முடியாது என்பது முட்டாள்களின் அகராதிகள் இருக்க வேண்டிய வார்த்தை என்று சொல்வார்கள். காமராஜரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடியும், எல்லாமே நடத்தி காமிக்கணும். அது அவருடைய இயல்பிலேயே அவருடைய பண்பாக இருந்தது. அந்த பண்பினுடைய வெளிப்பாடாக அவர் ஒவ்வொரு காட்சிகளையும் நம்ம நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஜனகணமன பாடும்போது, தேசிய கீதம் பாடும்போது எல்லாரும் நிற்கணும். ஆனால் ஒரு குழந்தை அப்படியே மயங்கி கீழே விழுகிறான், அப்படியே பார்க்குறாரு, பதறி போயிட்டார். தேச நாட்டுப்பண்ணுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு பிள்ளையை சாப்பிடாமல் நிற்கிறான் ஐயா, அவன் விழுகிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுது நான் அதை மீறுவதற்கும் தயாராக இருப்பேன்னார். நினச்சி பாருங்கள், நம்ம இன்னைக்கு யோசித்து பாருங்கள். அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு படம் வந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. ஒரு பையன் பேக்கோடு வந்தவன் அப்படியே ரோட்டில் நிற்கிறான், பக்கத்தில் 4 பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாணவனுக்கு இருந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுக்கணும் இருந்த அந்த பண்பு நம்ம வளர்ந்தவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படிங்கிற அந்த காட்சி காமிச்சாங்க. அப்படி இளம் வயதிலேயே அவருக்கு சில பண்புகள் வந்தது. பெத்த தாயை பக்கத்தில் வச்சுக்கல, இதெல்லாம் ஒரு உயர்ந்த பண்பு இல்லையா? ஆதிசங்கரர் கூட துறக்காத ஒரு உறவு, தாயை துறந்த ஒரு உறவு காமராஜருடைய உறவு. ஆதிசங்கரர் கூட அம்மாட்ட வந்துட்டார், வாரியார் சுவாமிகள் வந்தார், பட்டினத்து செட்டி வந்தான். ஆனால் அம்மாவை பக்கத்தில் வச்சா சொந்தம் வரும், பந்தம் வரும். இருக்கிற ஃபோனை போடுவேன். ஃபோனை எப்படி போடுவேன்? முதலமைச்சர் வீட்டிலேருந்து பேசுகிறேன்னு மிரட்டுவேன். இது எல்லாத்துக்கும் கேடு. இப்படி ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளால் அப்படி தான் பண்ணுவேன். எதிர் சீட்டு காலியாக இருக்கிற வரைக்கும் பேசாமல் இருப்பேன். உட்காருவேன், உட்கார்ந்தவனே எதிர் சீட்டில் தூக்கி காலை வைக்கலைன்னா இவனுக்கு கௌரவ குறைச்சலாக போயிடும். அதுதான் நம்முடைய பண்பாடு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே காமராஜர் அவர்கள் தன் தாயை கூட ரொம்ப அழகாக கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க. அவருடைய பண்பு, மருத்துவக் கல்லூரிக்கு அவருக்கு ஒரு 10 சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த சீட்டை அவர் தான் போடணும், முதலமைச்சர் பார்த்து போட்டுக்கலாம். அந்த சீட்டு இன்னைக்கு மேலாம் கிடையாது. இன்றைக்கி நீட்டு, அன்னைக்கு சீட்டு, இன்றைக்கி நீட்டு. ஆமாம், அவர் கையில் வருது, கொடுத்தா அந்த கோப்பு கொடுத்தா 1 மாதம் ஆகுமா, 2 மாதம் கூட ஆகுமா, கிடப்பில் போட்டுருவாங்க. எவ்வளோ வருமானம் வருது எல்லாம் பார்த்து போக்குவரத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சீட்டு வெளியே வருமா. இவர் ஒரு 5 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துட்டாராம். போட்டு கொடுத்தோன்னா மிரண்டு போயிட்டாங்க அம்பிட்டு பேர். இது சாதாரணமாக 3 மாதம் 4 மாதம் டேபிளில் கிடக்குமே அப்படின்ன பொழுது, எப்படி இதை செஞ்சீங்கன்னு கேட்ட பொழுது, என்ன பெரிய இது, 1 நிமிஷத்தில் தேர்ந்தெடுத்துட்டேன். எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அந்த விண்ணப்ப படிவத்தெல்லாம் பார்த்தேன், எத்தனை பேர் கை நாட்டு வச்சுருக்கான்னு பார்த்தேன், அதில் 10 பேரை தேர்ந்தெடுத்தேன். இந்த கை நாட்டு வச்சவன் தான் டாக்டர் ஆகணும், அவன் தான் உண்மையாக உழைக்க முடியும், அதனால் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னார். இதுதான் பண்பினுடைய வெளிப்பாடு. இது அரசியலில் இருந்து அவர் சாதித்தார். தன் பதவிக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதையும் அந்த பண்பு அவருக்கு இருந்தது. அதோடு கூட அந்த அரசியலில் அவர் சாதிக்கணுங்கிற அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அவர்கிட்ட இருந்தது. பதவியிலன்னா அதை செஞ்சுருக்க முடியுமா அப்படின்னா செஞ்சுருப்பார். நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அரசியல் அதிசயம் பேசுகிறவங்க என்ன கேட்பாங்க?
பதவிக்கு வந்ததுனால தானே இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிங்கய்யா, பதவிக்கு வந்ததுனால தானே அதை பண்ண முடிஞ்சிச்சு. பதவி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பார்? பதவி இல்லைனாலும் இந்த சில பேருக்கு இந்த பண்புடையார் பட்டுண்டு உலகம்னா திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். பண்புடையார் பட்டுண்டு உலகம். இந்த பண்புடையவர்கள் இருப்பதனால தான் இந்த உலகம் இன்னைக்கு நிலை பெற்று இருக்கிறதுன்னு சொன்னார். இன்னைக்கு உலகம் நிலையாக நிற்கிதுன்னா என்ன காரணம் அப்படின்னா பண்பு இருக்கணும், மனித பண்புகளோடு இருக்கணும். தனக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அல்ல, எப்பொழுதெல்லாம் சூழல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு முன்மாதிரியாக என்ன பண்ணுவார், நேருகிட்ட போய் உட்காருவாராம். உட்காந்துட்டு எங்கள் தமிழ்நாட்டுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு பாரான். உடனே அவர் என்னப்பா எல்லாம் பண்ணியாச்சுப்பா, நிதி அந்த அந்த மாநிலம் வந்து நிதி பயன்படுத்தாமல் இருக்குது, இந்த மாநிலம். அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம பயன்படுத்துகிறத கணக்கில் வச்சுக்க மாட்டாராம். எவெல்லாம் பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறானோ அதை பூரா குறிப்பெடுத்துட்டு போய் அதை பூரா எங்கிட்டு கொடுன்னு கேட்பார். அதுதான் காமராசர். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தண்ணி கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் கொண்டு போவேன்னு கொண்டு போனார். அதான் மாத்தூர் தொட்டிப்பாலம். இப்படி நடக்காது என்பதையெல்லாம் நடத்தி காட்டுவதற்கு அவருக்கு அந்த பூகோள அறிவு இருந்தது. அதனால தான் அவரால் அதை செய்ய முடித்தது. அப்போ கேள்வி இதுதானே, ஏன்னா அரசியல் அதிசயம் பேசுகிறவங்க 3 பேரும் பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அரசியல் கட்சியில் வந்த பிறகு தான், அவர் ஒரு கட்சி அங்கீகாரம் வந்த பிறகு தான், ஒரு அரசியலுக்குள்ள அவர் வந்த பிறகு தானே அவரால் இதெல்லாம் சாதிக்க முடியுது. பண்பு என்பது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கும். துரப்பாண்டி சொல்லிட்டார், எல்லாரும் 7.5 கோடி மக்கள் இருக்கிறோம், எல்லாருக்குமே பண்பு உண்டு. ஆனால் அரசியல் அதை கொண்டு வந்து அதை செய்யணுங்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க. அப்போ தான் ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் மனுஷனாக மாறுகிறார். பண்பு எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்கும் அதை செய்யணும். இப்போ எனக்கெல்லாம் செய்யணும்னு ஆசை தான் இருக்குது, கையில் இல்லையே, என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? அதைத்தான் சிந்தித்து பார்க்கிறேன். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கவியரசு கண்ணதாசன் சொன்னதை நினைச்சு பார்க்கிறேன். எனக்கு மனம் இருக்கிறது, எனக்கு எல்லாரும் பெற வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கிறது. ஆனால் நான் அதை எப்போ செயல்படுத்த முடியும்? அப்போ எனக்கு ஒரு பதவி வருகிற பொழுது தான் நான் அதை செயல்படுத்த முடியும். அந்த பதவியை அவர் சரியாக பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னா அரசியல் உலகத்தில் அதை சரியாக பயன்படுத்தினார். அதனால தான் அறிஞர் அண்ணா சொல்கிறாரு, ரொம்ப வேதனைப்பட்டார். விருதுப்பட்டியில் காமராஜர் ஒரு சாதாரண மாணவனால், சீனிவாசன் என்கிற மாணவனால் தோற்கடிக்கப்படுகிறார். அண்ணா ரொம்ப வருத்தப்பட்டாராம். இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தானே ஒரு சாதாரண ஆளை போட்டேன், இந்த மக்கள் காமராஜரை தோற்கடிச்சிட்டாங்களே. இதுதாங்க மாற்று சிந்தனை உள்ளவர்கள் கூட காமராஜரின் அரசியல் அறிவை போற்றினார்கள். தந்தை பெரியார் சொல்லுகிறார், இன்னும் 10 ஆண்டுகளாவது காமராஜர் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்தால் தமிழகம் எவனிடத்திலும் கையேந்தாத ஒரு நிலை வரும். எனவே அதுவரை காமராஜரை ஆள விடுங்கள் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார். அவர் ஒருவர் தான் காமராஜரை பச்சை தமிழர் என்று சொன்னார். எல்லாரும் காமராசர் ராஜர் என்று சொன்ன பொழுது தந்தை பெரியார் காமராசர் என்று சொன்னார். வெள்ளம் வந்து விட்டது, வெள்ளம் அனல் அப்படியே பறக்கிறது, ஒரு பக்கம் அனல் பறக்கிறது, ஒரு பக்கம் வெள்ளக்காடாக இருக்கிறது. அந்த இடத்துல இறங்கி தாய் உள்ளத்தோடு காமராஜர் பணியாற்றியதை பார்த்து தந்தை பெரியார் சொல்லுகிறார், இதுதான் காமராசர், தாய் உள்ளத்தோடு காமராசர் இருக்கிறார் என்று சொன்னார். இப்படி மாற்று சிந்தனை உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் கூட காமராசரை பெரிதும் போற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர் பண்பின் சிகரமாக ஒரு பக்கம் ஜொலித்து கொண்டு போய்கொண்டிருந்தாலும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே, தனக்கு அரசியலிலே எப்படி இருக்க வேண்டும், அரசியலிலே தூய்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், வாய்மையாக இருக்க வேண்டும். அவர் கடைசி வரை சம்பாதிக்கவே இல்லை என்று சொல்லுவார்கள். சம்பாதிப்பதற்கு அரசியல் அல்ல. வீட்டிலே குழாய் போட்டதற்கு கூட அந்த அதிகாரியை கண்டித்தவர் அவர். அம்மா இறந்து போயிருக்கிறார், அந்த ஊரிலே கடை அடைத்திருக்கிறார்கள், அப்பா உணவுக்கு என்னப்பா செய்வார்கள், கடையை திறந்துவை என்று சொல்லுகிறார். இப்படி பண்பு ஒவ்வொரு கட்டமாக எழுந்தாலும் ஒரு முதலமைச்சர், அந்த நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம், அரசியலில் அவர் சாதிக்க முடியும். ஆனால் எல்லா இடங்களுக்கும் ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்தார். ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு காமராஜர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திட்டுகளின் மூலமாக வாழவில்லை, திட்டங்களின் மூலமாக ஒரு தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது கர்ம வீரர் காமராசர். அப்படி பார்க்கிற பொழுது காமராசர் என்னும் மனிதன் பண்பின் சிகரம் என்பதிலே இருவேறு கருத்து இருக்க இயலாது. ஆனால்
மிகப்பெரிய வாய்ப்பு தன் கைக்கு கிடைக்கிறது. எல்லாமே என்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறது. நான் நினைத்தால் ஒரு கையெழுத்தை போட்டுவிட்டு தலையெழுத்தையே மாற்றிவிட முடியும். கோடியிலே புரண்டிருக்க முடியும். அப்படி கோடியிலே புரளாமல் முழுக்க முழுக்க நாட்டு மக்களுக்காகவே பாடுபட்டு 9 ஆண்டுகள் சிறைவாசம், 9 ஆண்டுகள் தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை தந்து 8 அமைச்சர்களை கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே மாற்று சிந்தனை உள்ள ராமசாமி படையாட்சிக்கும் இடம் தருகிறார், சுப்பிரமணியத்திற்கும் இடம் கொடுக்கிறார். இப்படி அனைவரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு கல்வி சாலைகளை எல்லாம் கட்டி அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்று பாரதி சொல்வானே, அப்படி பாரதி கண்ட கனவை நனவாக்கிய ஒரு அரசியல் அதிசயம்தான் கர்ம வீரர் காமராசர். எனவே காமராசர் என்கிற மனிதன் ஒரு அரசியல் அதிசயம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.